ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சேனக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு இதை தண்ணி வடிகட்டிட்டு இதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி பழமும் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இதையும் ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பொரித்து வச்சுருந்த சேனக்கிழங்கை சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரச சாதத்தோடு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay, bye.